Next, Pascal's law, very important topic in this lesson. Activity 6, take a rubber ball and fill it with water. Make tiny holes on its surface with a pin at different points. Press anywhere on the ball. What do you observe? ஒரு ரப்பர் பால் எடுத்துகிட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் ஒரே மாதிரியான ஹோல்ஸ் வந்து நம்ம பால் முழுசும் போடுறோம். டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் நம்ம இப்போ எங்கே வேணாலும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அதை அப்சர்வ் பண்ணுறோம். யூ கேன் see identical streams of water flowing in all direction from the holes. இப்போ பார்த்தோன்னா ஒரே மாதிரியான வாட்டர் ஃப்ளோ வந்து எல்லா டைரக்ஷன்லேருந்து இருக்கும். எல்லா சைடும் ஒரே மாதிரி ஐடென்டிக்கல்னால் ஒரே மாதிரியான ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் வந்து ஆல் டைரக்ஷன்லேயும் நமக்கு எல்லா ஹோல்ஸ் வழியாகவும் நமக்கு இருக்கும். This is due to the fact that the pressure which is applied on the liquid is equally transmitted in all direction. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து ஒரே மாதிரி லிக்விட்ஸில் ஒரே மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு அர்த்தம். மாறி மாறி இல்லாமல் எல்லா ஹோல்ஸ் வழியாகவும் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி லிக்விடில் ப்ரெஷர் ஒரே மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகுது, பரவுது. அதனால தான் நமக்கு எல்லா டைரக்ஷன்லேயும் வாட்டர் ஃப்ளோ பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது. ஓகே, this concept was first given by the French scientist Blaise Pascal. இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் சொன்னவர் பார்த்தீங்கன்னா Blaise Pascal, ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட். ஸோ அவர் ஞாபகமாக தான் இந்த லாக்கு பாஸ்கல் லா அப்படின்னு வச்சுருக்காங்க. Pascal's law states that the pressure applied at any point of a liquid at rest in a closed system will be distributed equally through all direction in the liquid. Pascal law state that the pressure applied at any point of the liquid at rest, அதாவது நம்ம ப்ரெஷர் வந்து லிக்விடோட எல்லா பாயிண்ட்லையும் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி அப்ளை ஆகுது. அது ரெஸ்ட்டாக இருக்கும்போது இன் ஏ க்ளோஸ்டு சிஸ்டம் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி த்ரூ ஆல் டைரக்ஷன் ஆஃப் த லிக்விட். அந்த ப்ரெஷர் வந்து லிக்விடில் ஒரே மாதிரி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓகே, ப்ரெஷர் வந்து லிக்விடில் ஒரே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிங்கிறது தான் பாஸ்கல்ஸ் லா. இம்பார்ட்டன்ட், 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். பாஸ்கல்ஸ் லா ஸ்டேட் தட் த ப்ரெஷர் அப்ளைட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் எ லிக்விட் அட் ரெஸ்ட், அது ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி அல்லது க்ளோஸ்டு சிஸ்டமாக இருந்தாலும் சரி, will be distributed equally through all direction of a liquid. அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, எல்லா டைரக்ஷன்லையும் லிக்விடில் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுங்கிறது தான் பாஸ்கல்ஸ் லா. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாஸ்கல் லா. பொதுவாக நமக்கு சயின்ஸ் தியரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல அதை அப்ளை பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே நம்ம சயின்ஸுங்கிறது வாழ்க்கையோட இணைஞ்சது தான். நிறைய அப்ளிகேஷன்ஸ் சயின்ஸ்லேருந்து நமக்கு டே டு டே லைஃப்பில் இருக்குது. த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாஸ்கல்ஸ் லா ஆர் in automobile service stations the vehicles are lifted upward using the hydraulic lift which works as per பாஸ்கல்ஸ் லா. இப்போ ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன், வெஹிக்கிள் சர்வீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா லிஃப்ட், ஹைட்ராலிக் லிஃப்ட்டுன்னு இருக்கும். அந்த வெஹிக்கிள்ஸை வந்து ஹைட்டில் தூக்குறதுக்கு லிஃப்ட் என்னது தூக்குறதுக்கு ஹைட்ராலிக் லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட் வந்து எது மூலம் எந்த சயின்ஸ் தத்துவத்தை பற்றி வேலை செய்யுதுன்னா பாஸ்கல் லா படி தான். தென் ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டம் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு பாஸ்கல்ஸ் லா. அதே மாதிரி பிரேக் இருக்கு இல்லையா, பிரேக்குமே ஆட்டோமொபைல் பிரேக்குமே பாஸ்கல் லா படி தான் வேலை செய்யுது. த ஹைட்ராலிக் ப்ரெஷ் இன் யூஸ்டு டு கம்ப்ரஸ் த பண்டில்ஸ் ஆஃப் காட்டன் ஆர் கிளாத் ஸோ ஆஸ் த ஆக்குபை லெஸ் ஸ்பேஸ். இப்போ கம்ப்ரஸ் பண்ணுறது, அழுத்தி வைக்கிறது, நிறைய பண்டில்ஸாக காட்டனையோ இல்லை கிளாத்தையோ நம்ம பண்டில் போட்டு அமுத்தி வைக்கிறோம் இல்லையா, அந்த அமுத்தி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இது எந்த லா படி யூஸ் பண்ணுறாங்கன்னா பாஸ்கல் லா படி தான். 5 மார்க்கில் இது ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன்னு கேட்டாங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி இந்த கீழே இருக்கிற பேராகிராஃப் டயக்ராம் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஆஃப் பாஸ்கல் லா எழுதணும். 2 மார்க்கில் தனியாகவும் டிஃபைன் பாஸ்கல் லா கேட்டால் இந்த கீழே இருக்கிற லாஸ்ட்டாக இருக்கிற பேராகிராஃப் எழுதணும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாஸ்கல் லான்னு கேட்டால் இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸோ பாஸ்கல் லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நெக்ஸ்ட்டு வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை. சர்ஃபேஸ் டென்ஷன்னா பரப்பு இழுவிசை, ஒன் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தான். இது வந்து ஒன் டைப் ஆஃப் சர்ஃபேஸ்லேருந்து நமக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கிது. இப்போ அப்வேர்டு ஃபோர்ஸ் மாதிரி இது. சர்ஃபேஸ்னால் என்ன, பரப்பு, இடம், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸு.
Take some water in a beaker and spread the tissue paper on the surface of the water. ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் டிஷ்யூ நம்ம அதோட சர்ஃபேஸில் போடுறோம். ஜென்ட்லி பிளேஸ் த பேப்பர் கிளிப் ஆன் த டிஷ்யூ பேப்பர். இப்போ டிஷ்யூ பேப்பர் மேலே ஒரு சின்ன பேப்பர் கிளிப்பை நம்ம ஜென்டிலாக மெதுவாக போடணும். அப்சர்வ் வாட் ஹேப்பன்ஸ் டு த பேப்பர் பின் ஆஃப்டர் சம் டைம். After a few moments, the tissue paper will submerge and the paper clip will make a small depression on the surface of the water. After a few moments, the tissue paper will submerge. என்ன ஆகுதுன்னா டிஷ்யூ பேப்பர் அப்படியே கீழே போயிடுது, சப்மர்ஜ் ஆகிடுது. அந்த பேப்பர் கிளிப் வில் மேக் அ ஸ்மால் டிப்ரெஷன், சின்ன ஒரு அழுத்தத்தை என்ன பண்ணுது ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். அந்த வாட்டரில் ஒரு சின்ன டிப்ரெஷனை ஏற்படுத்துது பேப்பர் கிளிப் வந்து. இட் வில் இன்ஸ்டன்ட்லி பிகின் டு ஃப்ளோட் ஆன் த சர்ஃபேஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா அது ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஈவன் தோ இட் இஸ் டென்சர் தேன் வாட்டர். பேசிக்கலி வாட்டரை விட டென்சராக இருந்தால் என்ன ஆகணும், கீழே போகணும், சப்மர்ஜ் சிங்க் ஆகிடணும். ஆனால் பட் பேப்பர் கிளிப் வந்து வாட்டரை விட என்னது டென்சர் தான், அடர்த்தி அதிகமானது தான். பட் வாட்டரில் என்ன ஆகுதுன்னா மேலே ஃப்ளோட் ஆகுது, மிதக்குது. ஆக்சுவலாக கீழே போயிருக்கணும், பட் என்ன ஆகுது மேலே மிதக்குது. இட் வில் இன்ஸ்டன்ட்லி பிகின் டு ஃப்ளோட் ஆன் த சர்ஃபேஸ் ஈவன் தோ இட் இஸ் டென்சர் தேன் வாட்டர். வாட்டரை விட இது அடர்த்தி அதிகம், பட் இது மிதக்குதுன்னு சொல்கிறாங்க. How it possible? This is because the water molecules on the surface which tend to contract themselves like the molecules of an elastic membrane. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் நமக்கு எப்படி வேலை செய்யுதுன்னா ஒரு எலாஸ்டிக் மெம்ப்ரெயின் மாதிரி நமக்கு இங்கே அந்த சர்ஃபேஸ்னால், அந்த சர்ஃபேஸ் டென்ஷன்னால் நமக்கு வேலை செய்யுது. The force exists on them which tends to minimize the surface area of water. The paper clip is balanced by the molecules on the water surface that is now behaving like a stretched elastic membrane. அது வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரெச்டு எலாஸ்டிக் மெம்ப்ரெயினால் ஒரு ஃபோர்ஸ்னால் அந்த சர்ஃபேஸ் டென்ஷன்னால் அந்த மாதிரி எலாஸ்டிக் மெம்ப்ரெயினாக அது இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் சப்மர்ஜ், அதனால் அது சப்மர்ஜ் ஆகலை. Have you ever wondered why raindrops are spherical in nature? ஏன் வந்து raindrops spherical-ஆக இருக்குது அப்படின்னா, how does the water rise upward in the tree or plant against the force of gravity? These are all due to surface tension. Underline please. ஒன் வேர்டில் இம்பார்ட்டன்ட். ஏன் ரெயின்ட்ராப்ஸ் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன எழுதணும், டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். அதே மாதிரி இந்த ஆக்டிவிட்டிக்கும் காரணம் என்ன, ஏன் கிளிப்பு வந்து சப்மர்ஜ் ஆகாமல் ஃப்ளோட் ஆகுதுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். ஒன் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அங்கே வேலை செய்யுது, சரியா, அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன். அதே மாதிரி அந்த வாட்ரு வந்து பிளான்ட்டில் வந்து மேல் நோக்கி போகுது இல்லையா, மேல் நோக்கி போகிறதுக்கும் பிளான்ட்டில் த வாட்டர் ரைஸ் அப்பர்ட் இன் த ட்ரீ ஆர் பிளான்ட் எகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எதிர்த்து என்ன பண்ணுது பிளான்ட் வாட்ரு வந்து ரூட் வந்து உரியும், அது அப்படியே அப்பர்ட் மூமெண்ட்டில் மேல் நோக்கி போகுது. எதை எதிர்த்து, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எதிர்த்து மேலே போகுது. ஸோ இதுக்கு எல்லாமே ரீசன் என்னென்னா சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, இந்த மூணுக்கும் ரீசன் சேம் தான், சர்ஃபேஸ் டென்ஷன். Surface tension is the property of a liquid. Underline property na அது one of the character, liquid important character என்ன பார்த்தீங்கன்னா surface tension. The molecules of a liquid experience a force which contract the extent to their surface area as much as possible so as to have the minimum value. The amount of force acting per unit length on the surface of a liquid is defined as surface tension. Its unit is Newton meter minus 1. The amount of force acting per unit length on the surface of the liquid. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டான ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா லிக்விடோட சர்ஃபேஸில் வந்து ஆக்ட் பண்ணுது. The amount of force acting per unit length on the surface of a liquid is defined as surface tension. 2 mark important. Define surface tension. Its unit is Newton meter minus 1. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். எங்கெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் சர்ஃபேஸ் டென்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் த ரீசன் ஃபார் மெனி ஈவெண்ட்ஸ் வி see in our daily life. In plants, water molecules rise up due to surface tension. இப்போ நம்ம முன்னாடி சொன்னது தான், ரூட் அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த வாட்டரை மேல் நோக்கி போகுது. சைலம் வந்து என்ன பண்ணணும், மேல் நோக்கி வாட்டரை கண்டக்ட் பண்ணணும், சரியா.
Xylem tissues are very narrow vessels present in plants. Water molecules are absorbed by the roots and them, and these vessels help to water to rise upward due to capillary action. அன்லைன் அந்த மேல் நோக்கி வாட்டர் வந்து அப்வர்ட் மூமெண்ட்டில் ஜைலம் வழியாக ஜைலம் வெசல்ஸ் வழியாக வாட்டர் கீழேருந்து மேல் நோக்கி அப்வர்ட் மூமெண்ட்டில் போகிறதுக்கு என்ன ரீசன்னா capillarity action online which is caused by the surface tension of water. இந்த capillarity action எதனால் நமக்கு அங்கே காஸ் ஆகுது அப்படின்னா surface tensionனால. online during heavy storm ships are damaged due surface tension of water. By pouring oil or soap powder in the sea, sailors reduce its impact. Water strider insect slides on the water surface easily due to surface tension of water. அந்த டயக்ராமில் ஒரு வாட்டர் ஸ்ட்ரைடருங்கிற ஒரு இன்செக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இன்செக்ட் வந்து தண்ணிக்குள்ளே போகாமல் இந்த சர்ஃபேஸ் டென்ஷனால் தான் தண்ணிக்குள்ளே சிங்க் ஆகாமல் மேலேயே வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. அதுதான் ரீசன். நெக்ஸ்ட் விஸ்கோஸ் ஃபோர்ஸ் ஆர் விஸ்கோசிட்டி. ஆக்டிவிட்டி 8. Take a small quantity of different kinds of liquids like coconut oil, honey, water and ghee. இது எல்லாமே லிக்விட் தான், பட் வந்து நமக்கு டென்சிட்டி வேரி ஆகும். கோகனட் ஆயில் எடுத்துருக்கோம், ஹனி, வாட்டர் அண்ட் கீ. Place 1 drop of each liquid on a separate glass plate. Now gently raise one end of the glass plate so as the allow to liquid to slide down the smooth surface of the plate. Observe the speed of each liquid. Each liquid moves with the different speed. Water flows faster than other liquids. சரியா, எது வேகமாக மூவ் ஆகுது? டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் ஒரு லிக்விடும் மூவ் ஆகும். வாட்டர் ஃப்ளோஸ் ஃபாஸ்டர் தென் அதர் லிக்விட். மற்ற லிக்விட்ஸை விட வாட்டர் என்னாகுன்னா வேகமாக ஃப்ளோ ஆகுது, ஏன்னா அதுக்கு டென்சிட்டி குறைவு. கோகனட் ஆயில் ஃப்ளோஸ் வித் அ மாடரேட் ஸ்பீடு. மற்ற லிக்விடை விட கொஞ்சம் மாடரேட்டாக, ஏன்னா வாட்டரோட கொஞ்சம் டென்சிட்டி கூட எதுக்கு? கோகனட் ஆயிலுக்கு. சரியா, கொஞ்சம் மாடரேட் ஸ்பீடில் அது இருக்குது. கீ ஃப்ளோஸ் வெரி ஸ்லோலி. கீ பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஃப்ளோ ஆகுது, ஏன்னா அதோட டென்சிட்டி வந்து அதிகம். Between the layers of the liquid which is in motion, there are frictional force parallel to the layers of the liquid. This frictional force opposes the motion of the liquid layers while they are in motion. The frictional force acting between the successive layers of the liquid, which acts in order to oppose the relative motion of the layer down the viscous force. So the property of fluid and viscosity. Force is measured by the unit called Poisson's CGS system in kg ms-1 s- or nsm-2 in SI system. Just next, friction important. friction na உராய்வு. We walk on roads without falling. அதில் நம்ம ரோட்டில் போகிறோம், நம்ம ஃபால் ஆகாமல் நடந்துகிட்டே தான் இருக்கோம். பட் we tend to fall when we walk on wet surface. அதே நாங்கள் ஈரமான இடத்துல நம்ம போகும்போது நம்ம ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. why? We walk on the roads safely because of the friction between the feet and the road. இப்போ ரோடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் யாருக்கு இருக்குது? நம்மளோட காலுக்கும் ரோடுக்கும். பட் the friction is less when we walk on the wet surface, so we tend to fall. பட் வந்து நம்ம வாட்டர் இருக்கிற ஏரியாவில் நம்ம நடக்கும்போது ஃப்ரிக்ஷன் குறையும். நம்ம ஃபீட்டுக்கும் ரோடுக்கு இருக்கிற ஃப்ரிக்ஷன் உராய்வு வந்து குறையும் போகுது என்னாகும்னா நம்ம கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். Frictional force or friction arises when two or more bodies in contact move to tend to move relate to each other. It acts always in the opposite direction of the moving body. எப்பயுமே இது நம்ம மூவிங் பாடிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும். அப்போ தான் நமக்கு என்ன இருக்கும்? அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகே, this force is produced due to geometrical dissimilarities of the surface of the bodies. Online இந்த force எப்போ உருவாகுதுன்னா due to geometrical dissimilarities of the surface of the bodies, which are the relative motion. Friction can produce following effects. எப்பெல்லாம் அந்த friction உருவாகும்னா friction opposes motion. ரெண்டு மோஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்போசிட்டாக வேலை செய்யும்போது it causes wear and tear of the surface in contact. It produces heat. அதே மாதிரி ஹீட் இருக்கும்போதும் இது நமக்கு உருவாகும். Types of friction. Friction can be classified into two basic types. First one, static friction, kinetic
friction. First one is static friction, then kinetic friction. The friction experienced by the bodies which are at rest is called static. அதாவது ரெஸ்ட்டாக இருக்கிறதா என்னென்னு சொல்கிறோம், ஸ்டாட்டிக், நிலையாக இருக்குன்னு அர்த்தம். All the objects are rigidly placed at rest on the earth. Kinetic friction existing during the motion of bodies is called kinetic friction. Kineticனா என்னது, மோஷன், இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் இருக்கிறது தான் kinetic friction. Kinetic friction can be further classified into sliding friction and rolling friction. Online kinetic friction நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். One is sliding friction, then rolling. Sliding, rolling. When a body slides over the surface of another body, the friction acting between the surfaces contact is called sliding friction. When a body rolls over another surface, the friction acting between the surfaces contact is called rolling friction. Rolling friction is less than sliding friction. That is why wheels are provided in vehicles, trolleys and suitcases. Okay, so அந்த ரோல் நம்ம ட்ராலி சூட்கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க, அந்த ரோல் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஃப்ரிக்ஷனை வந்து எதனால் வந்து நமக்கு அதிகமாகுது இல்லை குறையுது, அது மாதிரி ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ், ஃபஸ்ட் ஒன்று நேச்சர், எந்த மாதிரி இந்த சர்ஃபேஸ் இருக்குது. மூவிங் an object on a rough surface will be difficult, but we can easily move it on a smooth surface. It is because friction varies between the surface. ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சுன்னா நம்ம ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஆப்ஜெக்டை மூவ் பண்ணலாம். வெயிட் ஆஃப் த பாடி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த பாடி. It is easy to pedal your cycle without any load on its carrier. With a load placed on its carrier, it is difficult to move it because the weight of the carrier increases the friction between the surface of tire and the road. அதே மாதிரி பாடியோட வெயிட்டை பொறுத்தும் நமக்கு ஃப்ரிக்ஷன் வேரி ஆகும். ஏரியா ஆஃப் கான்டாக்ட், ஃபார் அ கிவன் weight, the friction is directly related to a area of contact between the two surfaces. If the area of contact is greater, then the friction will be greater too. சரியா, ஏரியா கான்டாக்ட் ஏரியா அதிகமாச்சுன்னா ஃப்ரிக்ஷன் என்னாகும், கூடும். A road roller has a broad base, so it offers more friction on the road. இப்போ ரோட் ரோலர் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ராட் பேஸாக இருக்கனால ரோடோட மோர் ஃப்ரிக்ஷனாக இருக்குது. But a cycle has the least friction since the area of contact of the tire with the surface of the road is less. அதே நம்ம சைக்கிள் டயர் எடுத்திங்கன்னா சின்னது, ஸோ கான்டாக்ட் ஏரியா குறையும் போது என்ன ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷனும் குறையும். அப்போ அந்த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஹையாக இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷனும் ஹையாக இருக்கும், லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷனும் லெஸ்ஸாக இருக்கும். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஃப்ரிக்ஷனோட அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் இஸ் நெசசரி ஃபார் அவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். ஃப்ரிக்ஷன் இல்லாமல் நம்மளோட லைஃப்பில் எந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியாது. இட் இஸ் டிசைரபிள் இன் மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷன் இன் அவர் டெய்லி. டிசைர்னால் நமக்கு பிடித்தமானதுன்னு அர்த்தம். வி கேன் ஹோல்ட் ஆப்ஜெக்ட் இன் அவர் ஹேண்ட் டியூ டு ஃப்ரிக்ஷன். நம்ம எந்த ஆப்ஜெக்டை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம், பிடிக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே ஃப்ரிக்ஷனால தான். அதே நீங்கள் ஆயிலை தடவி அந்த ஆப்ஜெக்டை பிடிங்க, ஃப்ரிக்ஷன் இல்லாமல் நம்ம கீழே போட்டுருவோம். we can walk on the road because of friction. நம்ம நடக்கிறதே ஃப்ரிக்ஷன்னால தான். வலுவழுப்பான தரையாக இருந்துச்சுன்னா வலி கீழே விழுந்துருவோம். இப்போ ஃப்ரிக்ஷன் இம்பார்ட்டன்ட். the friction between footwear and the ground helps us to walk without slipping. writing on the paper with the pen is easy due to friction. நம்ம எழுதுறது பேப்பரில் பெண்ணால் எழுதுறதும் ஃப்ரிக்ஷனால தான். automobiles can move safely due to friction between the tires and the road. அதே மாதிரி வண்டிங்க போகிறது, ரோட்டில் போகிறதும். brakes can be applied due to frictional resistance on brake shoes. அதே மாதிரி பிரேக்ஸும். we are able to light a mastic shoe claws, tie a knot or fix a nail on the wall because of friction. இது எல்லாமே ஃப்ரிக்ஷன் தான். சரியா, மாஸ்டிக்கை எதி வைக்கிறது, டை நாட் பண்ணுறது, எல்லாமே நெயில வந்து நம்ம வாலில் நாட்டை பண்ணுறது எல்லாமே ரீசன் பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன். Though friction makes our life easy, it has some negative effects also, so it is called necessary evil. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது எது? ஃப்ரிக்ஷன். இம்பார்ட்டன்ட், அண்டர்லைன் பண்ணுங்கள். ஃப்ரிக்ஷன் என்னென்னு சொல்கிறாங்க?
நெசசரி ஈவில் 5 மார்க்லேயே கேட்பாங்க. ஃப்ரிக்ஷனை ஏன் நெசசரி ஈவில்னு சொல்லி அப்போ நீங்கள் இந்த அட்வான்டேஜஸ் எல்லாமே எழுதணும். இந்த கொஷினுக்கு ஏன் வந்து ஃப்ரிக்ஷனை நெசசரி ஈவில்னு சொல்கிறோன்னா இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் நீங்கள் எழுதணும். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இதனால் என்ன நமக்கு பாதிப்புகள் வருது? ஃப்ரிக்ஷன் வியர்ஸ் அவுட் த சர்ஃபேசஸ் ரப்பிங் விச் ஈச் அதர் லைக் ஸ்க்ரூஸ் அண்ட் கியர்ஸ் இன் மெஷின்ஸ் ஆர் சோல்ஸ் ஆஃப் ஷூஸ். இந்த ஃப்ரிக்ஷன்னால் அந்த நம்ம மெஷினரி பார்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா தேய ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு ட்ராபேக் நமக்கு. An excess amount of efforts has to be given to overcome the friction while operating a machine. This leads to wastage of energy. இதனால் நமக்கு எனர்ஜியும் மெஷின் ஆப்ரேட் பண்ணும்போது வேஸ்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூசஸ் ஹீட் விச் காசஸ் ஃபிசிக்கல் டேமேஜ் இன் த மெஷின்ஸ். ஃப்ரிக்ஷன் வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மெஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் ஃப்ரிக்ஷன். ஏரியா ஆஃப் கான்டாக்ட் எப்படி நம்ம ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், அதிகரிக்கலாம், குறைக்கலாம். ஏரியா ஆஃப் கான்டாக்ட் கான்டாக்ட் ஏரியா அதிகமாச்சுன்னா ஃப்ரிக்ஷன் அதிகமாகும். ஏரியா ஆஃப் கான்டாக்ட் குறைஞ்சிச்சின்னா ஃப்ரிக்ஷனும் குறையும். Friction can be increased by increasing the area of the surface in contact. For example, brake shoes in the cycle have to adjusted so they are as close as possible to the rim of the wheel in order to increase the friction. Using lubricants, an instant which reduces the frictional force is called a lubricant. எக்ஸாம்பிள் க்ரீஸ், கோக்னட் ஆயில், கிராஃபைட், கேஸ்டர் ஆயில் இதெல்லாம் வந்து லூப்ரிகன்ட். இப்போ மெஷினோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் ஊற்றுவாங்க. க்ரீஸ் வண்டிகள்லாம் வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா க்ரீஸ் போடுவாங்க. இதெல்லாம் என்னென்னா லூப்ரிகன்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த லூப்ரிகன்ட்ஸ் என்ன பண்ணும்? ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகே, எ சப்ஸ்டன்ஸ் விச் ரெடியூசஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதா என்னென்னு சொல்கிறோம்? லூப்ரிகன்ட்ஸ் அப்படின்னு. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா க்ரீஸ், கோக்னட் ஆயில், கிராஃபைட், கேஸ்டர் ஆயில். இப்போ கேட்டு பூட்டுலலாம் பார்த்திங்கன்னா அந்த சத்தெல்லாம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கோக்னட் ஆயில் போடுவாங்க, க்ரீஸ் போடுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லூப்ரிகன்ட்ஸ் ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும். The lubricants fill up the gaps in the irregular surfaces between the bodies in contact. This provides a smooth layer, thus preventing a direct contact between their rough surfaces. Using ball bearings, since rolling friction is smaller than sliding friction, sliding is replaced by rolling with the using of ball bearings. For the same reason, lead shots are used in the bearing of the cycle hub. சைக்கிள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் பியரிங்ஸை வந்து ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்காக சைக்கிளில் யூஸ் பண்ணுறாங்க, லெட் ஷார்ட்ஸ். ஓகே, இதோட நமக்கு லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் அஸ் யூஷுவல் இந்த லெசனுக்கு நீங்கள் நியூ வேர்ட்ஸ், தென் மைண்ட் மேப், கன்சால்டேஷன், எவாலுவேஷன், புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் நோட்டில் ரைட் பண்ணிடுங்க, புக்லையும் மார்க் பண்ணிடுங்க. ஓகே.